ஓம் ஸ்ரீ தில்லை நடராஜரே போற்றி போற்றி. சிவத்தினுள் ஜீவனும் ஜீவனில் சிவனும் ஒளிர்கின்ற ரத்ன சபாபதியின் சன்னதியில் ஒளியுடன் ஆற்றலும் நர்த்தன ஓசையும் களப்புற்றுள்ளது. நடராஜராய் யாம் வீற்றுள்ள நிலையில் இறையினை தேடுகின்ற ஆன்மாக்களுக்கு ஒளி அருளுகின்றோம். அசையும் உயிரும் அசையாத ஆன்மாவும் ஒன்று கலக்கும் தருணத்தில் உருவாகும் அற்புத நர்த்தனமே நடராஜரின் ரூபமாகும். ஆகாயம் எனும் தத்துவத்தில் ஆன்மாவின் ஒளியாய் வீற்றுள்ள யாம் அனைத்து உயிர்களுக்கும் ஒளியினை நல்கிடுவோம். காலம் என்பது எமது நர்த்தன ரூபத்தினை கொண்டே நிர்ணயம் கொள்கின்றது. உலகினில் வாழ்கின்ற உயிர்களே, அன்பாய் உணருங்கள், ஆனந்தமாய் உணருங்கள், இறைவனின் பேரருளினை உணருங்கள். ஐம்புலன்களும் இயங்காத நிலையில் உருவாகும் ஆழமான மௌனமே அனைத்திற்கும் மூலமாகும். மூலத்தினை உணர்ந்து கொண்டால் ஐம்புலன்களையும் இயக்கலாம், பஞ்சபூத ஆற்றல்களையும் இயக்கலாம். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் ஆகிய 5 தொழிலினையும் ஏற்கலாம். இறைவனை உணர்வோர் இறைவனாகலாம். நடராஜரின் ரூபம் ஏற்ற யாம் ஆதிசக்தியின் ஒடுக்கம் நிகழ்கின்ற இத்தருணத்தில் எமது சக்தி ரூப ஆற்றலையும் அருளுகின்றோம். ஒடுங்கும் ஆதிசக்தியோடு சிவகாம சுந்தரியாம் எமது பத்தினி எனும் சக்தியின் ஆற்றல்களையும் அருள்கின்றோம். அன்பு மானுடர்களே, நிகழ்கின்ற நிகழ்வுகளை உணர்ந்து கொள்ளுங்கள். சூட்சமமான பற்பல நிகழ்வுகள் ஒளியின் வடிவினிலேயே நிகழ்கின்றது. சூரிய ஒளி, சந்திர ஒளி, விண்மீன்களின் ஒளி ஆகிய உருவ ஒளிகளோடு ஈசனின் ஒளி, ஆதிசக்தியின் ஒளி எனும் அருவ சூட்சம ஒளிகளும் ஒன்றிணைகின்றன. மகா யாகம் என்பது ஆதிசக்தியின் பெரும் ஒடுக்கத்திற்கு உதவிடும். ஆதி மகா கணபதி சூட்சமமாய் நிகழ்த்துகின்ற யாகங்கள் ஒவ்வொன்றும் விண்ணுலகினில் அணுக்களின் நர்த்தனத்தினை உருவாக்கிடும். பஞ்சபூத மூலக்கூறுகளில் ஆகாய சக்தி எனும் ஆன்மாவின் ஆற்றலை இப்பூ உலக ஆன்மாக்களுக்கு யாம் பல காலமாய் எடுத்துரைத்து வருகின்றோம். எனினும் கலி எல்லையில் சக்தியின் ஒடுக்கம் நிகழ்ந்த பின்னரே மனிதர்கள் தங்களுடைய ஆன்மாவின் ஆற்றலை உணர்வர். அத்தருணமே எமது பணியும் சிறக்கும். திருநீறு என்பது மூலவரிலிருந்து உற்சவருக்கும், பின் உற்சவரிலிருந்து மானுட ஆன்மாக்களுக்கும் பரவியே ஆற்றல்களை நல்குகின்றது. மாணிக்க வாசகரும் நந்தனாரும் இத்திருத்தலத்தினில் ஒளி ரூபம் ஏற்று எம்மோடு கலப்புற்றனர் என்பதனை அறிந்த மானுடர்கள் எண்ணற்ற ஆன்மாக்கள் எம்மோடு இவ்வகையிலேயே கலப்புற்றுள்ளனர் என்பதனை அறிவதில்லை. ஏனெனில் அறிவு எனும் அறியும் திறன் உச்சத்தினை அடைந்து ஞானம் எனும் அறிவினை துறக்கின்ற திறன் குன்றியிருப்பதினால் இறை செயல்களின் சூட்சம தன்மையினை உணர இயலவில்லை. சீரற்ற முறையினில் இயங்குகின்ற உயிர்கள் அனைத்தும் இயக்கமற்ற ஆன்மாவோடு கலப்புற்றால் மாத்திரமே சீரான இயக்கத்தை உருவாக்கும். உயிரினால் நடமாடும் மனிதர்கள்
ஆன்மாவோடு இணைந்தால் மாத்திரமே நடனமாடிட இயலும். மகா யாகங்கள் யாவும் அனைத்து உயிர்களையும் ஆன்மாவோடு பிணைத்து ஞான இயக்கத்தை உருவாக்கும். பஞ்சபூத ஸ்தலங்களிலும் இறை சக்தியானது பல்வேறு ரூபங்களில் நிறைந்துள்ளது. இறை சக்தியே ஞானமாகவும் திகழ்கின்றது. மானுடர்கள் புறத்தினில் ஆற்றுகின்ற பற்பல செயல்களும் அகத்தின் திறனை உயர்த்தும் அன்றி மாய்க்கும். மகா யாகங்களோ தெய்வங்களின் ஆற்றல்களையே மிகுதியாக்கும். நிகழ உள்ள சிவ யாகத்தினில் பஞ்சமூர்த்திகளான சிவத்துளிகள் யாவும் பஞ்சமுக சிவனாய் உருக்கொண்டு ஆதிசக்திக்கு உறுதுணையாகவும் காவலாகவும் நிலைத்திருக்கும். பஞ்சபூத மூலக்கூறுகளையும் உள்ளடக்கிய பஞ்சஸ்தல மூர்த்திகளும் அண்ணாமலையாரின் அக்னி ஜோதியினுள் ஒடுங்கி சிவயாகத்தினை ஏற்று சக்தியின் ஒடுக்க நிலைக்கு உதவிடுவர். சிவகாம சுந்தரியும் இத்தருணத்தில் ஆதிசக்தியோடு ஒடுங்கிவிட எழுச்சியோடு பயணத்தை மேற்கொண்டுள்ளார். திருநீற்றின் அபிஷேகம் என்பது இத்தருணத்தில் பஞ்சஸ்தலங்களிலும் உள்ள சிவ ஆற்றல்களையும் சக்தியின் ஆற்றல்களையும் உள் ஏற்று மகா யக்ஞத்தினில் கலப்புற்று மானுட ஆன்மாக்களுக்கு காந்த சக்தி எனும் ஆன்ம சக்தியாய் உருமாறி ஒளியாய் அருளப்படும். மனிதர்களின் நிலை நின்று கண்ணுற்றால் அனைத்தும் மாயையே எனினும் தெய்வங்களின் நிலை நின்று கண்ணுற்றால் மானுட ஆன்மாக்கள் மாயையிலிருந்து விடுபடும் காலம் என்பதனையும் உணரலாம். மனிதர்கள் மாயையிலிருந்து மீள்வது கடினம் எனினும் தெய்வங்களின் ஈர்ப்பினை ஏற்றால் மாயை விலகிவிடும். ஆன்மாவின் எழிலான ரூபம் இயங்கினால் இவ்வுலகமே இசையில் மூழ்கி ஆனந்த நடனமாடிடும். ஆன்மாக்களின் கூக்குரல்கள் யாவும் மறைந்து ஆனந்த பேராற்றல் பரவிடும். சத்தியயுகம் மலர்ந்திட மானுட ஆன்மாக்கள் பூக்க வேண்டும். பூத்தல் எனும் அக நிகழ்விற்கு யாகங்கள் உதவிடும். இறைவனின் பேராற்றலை பெற்றிடவும் சக்தியின் ஒடுக்கத்திற்கு உதவிடவும் மானுடர்கள் முயன்றிடல் வேண்டும். ஏனெனில் ஆன்மாவோடு ஒடுங்க வேண்டுமெனில் மனிதர்கள் ஆதிசக்தியின் ஒடுக்கத்திற்கும் தங்களுடைய பூரண ஆற்றல்களை அருளிடல் வேண்டும். தெய்வத்திற்கும் மனிதர்களுக்கும் இடையே நிகழும் ஓர் மாபெரும் அற்புத ஆற்றல் கலப்பு என்பது மகா யாகங்களின் மூலம் நடைபெறும். புறச்செயல்களாக திருநீறு, குங்குமம் போன்ற புனித ஆபரணங்கள் மானுடர்களை அலங்கரிக்கும். சக்தியும் சிவனும் கலப்புற்ற பின்னர் மனிதர்களின் ஆன்மா உயிர்களோடு கலப்புற்று எழுச்சியுறும். அன்பு எனும் ஆன்ம ஆற்றலை ஏற்று உயிர்கள் யாவும் அன்பாய் மலர்ந்திட அருளாசி பொழிகின்றேன்.